ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டோக்கியோ ரிவெஞ்சர்ஸோட 4, 5, 6 எபிசோடு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எபிசோடு பார்க்காதவங்க ஸ்டார் வாய்ஸ் சேனல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இது புரியும். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அப்படியே ஃபோர்த் எபிசோட் ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. என் கூட ஷாப்பிங் வந்ததுக்கு தேங்க்யூ டக்கிமிச்சி அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். அப்புறம் உன் ஃபைனல் எக்ஸாமுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. ஐயோ அதுவா, அதை பத்தியெல்லாம் நான் ரொம்ப வருஷமா யோசிக்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. எனது வருஷமாவா, போன வாரம் தானே நமக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ வந்து அததான் சொல்றேன். நல்ல வேலை நம்ம முழுசா வளரல அப்படின்னு மனசுல நினைச்சாரு ஹீரோ. அப்போ ஹீரோயின் வந்து நல்லா படி தக்கிமிச்சி, உனக்கும் ஒரு ட்ரீம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து எனக்கு ட்ரீம்லாம் இருந்திருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க வந்து சரி ஓகே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அடுத்த சீன்ல வந்து ஹீரோயினோட வீட்டுல தான் இருக்காங்க. ஹீரோ வந்து வியந்து பார்த்துட்டு இருக்காரு அந்த ரூமை. ஏய் எதுக்கு அப்படி பாக்குற அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, நான் முன்ன பின்ன ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள வந்ததே இல்ல, இவ்வளோ டீசெண்டாவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு ஹீரோ. அப்ப அவங்க அம்மா வந்துடுறாங்க. சாரிப்பா நீ திடீர்னு வந்துட்டியா, அதனால உனக்கு டீ மட்டும் தான் நல்லா கொடுக்க முடிஞ்சது. இனாட்டா பொதுவா பசங்க எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்ததே இல்லை தெரியுமா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இனாட்டா வந்து சரிம்மா சரிம்மா நீ வெளில போமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க வந்து எத்தனை நாள் நீங்க ஒண்ணா இருக்கீங்க, அவன் உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அம்மாவா இருக்காங்க. அப்புறம் ஹீரோ வந்து ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேங்குது அப்படின்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அப்புறம் என் தம்பி ஒரு நாள் 3 பசங்க வந்து தொந்தரவு பண்ணும்போது நீ காப்பாத்தலையாமே, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, நவுட்டோக்கு எங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எங்க அப்பா எப்பவுமே வேலை வேலைன்னு அந்த வேலையை பார்த்துட்டு வீட்டுல வரவே மாட்டாரு. அதனால நவுட்டோக்கு எங்க அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திடீர்னு அன்னைக்கு நீ காப்பாத்தினதுல இருந்து அவன் வந்து எங்க அப்பா மாதிரி ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்னு இவங்க சொல்லும் போது, ஆடாடா இப்பதானே தெரியுது, அதனாலதான் நவுட்டோ போலீஸ் ஆபீசர் ஆயிட்டானா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க வந்து அதாவது ஆக போறான், இன்னும் அவன் சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்ல வந்தேன். என்ன இன்னைக்கு ரொம்ப வளரிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா நீ கவலைப்படாதீங்கடா, நவுட்டோ வந்து கண்டிப்பா ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா வருவான் அப்படின்னு சொல்றாரு. நீ ரொம்ப மாறிட்ட டக்குமிச்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, எந்த விதத்துல அப்படின்னு அவர் கேட்கும்போது, நீ முன்ன விட ரொம்ப மெச்சூர் ஆயிட்ட, எனக்கு உங்ககிட்ட பேசும்போது வயசுல பெரிய ஆள் கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் வந்து அது எப்படிமா பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு. ஒருவேளை எனக்கு உன்னை பத்தி முழுசா தெரியாதனால தான் அப்படி இருக்க போல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுன்னு தக்கிமிச்சி அப்படின்னு இவங்க சொல்லிட்டே இருக்கும்போது அங்க பட்டாசு சத்தம் கேக்குது. இவங்க அப்படியே டெரஸ் போய் பாக்குறாங்க. அப்போ ஹீரோ மனசுல நினைச்சிட்டே இருக்காரு, இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா என் பழைய வாழ்க்கையில இந்த மாதிரி சந்தோஷமா இருந்ததே இல்லை, எனக்கு இங்கேயே இருக்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு ஃபியூச்சர் போக தேவையில்ல, ஏன்னா ஃபியூச்சர்ல இனாட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல அவ கையை பிடிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. ஆஹா என்ன கை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நவுட்டோ இருக்காரு. நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்புறமா தான் அவருக்கு ஞாபகம் வருது, அதான் ட்ரிகர் பாயிண்ட்ல ஹேண்ட் ஷேக் பண்ணா, அதனால மறுபடியும் ஃபியூச்சருக்கு வந்துடுறாரு, அதாவது பிரசன்ட்டுக்கு. நீ ஏன்டா குறுக்க வந்த அப்படின்னு நவுட்டோ கிட்ட கேக்குறாரு. என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நவுட்டோ சொல்லும் போது, ஆனா எனக்கு ஒண்ணு புரியுது, நீ சக்சஸ்ஃபுல்லா பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்க அதானே, அப்போ என்னோட தியரி தப்பாகல அப்படின்னு சொல்றாரு. ஆமா பெரிய தியரி போடாடே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஹீரோ. சரி இதெல்லாம் விடு, நீ பாஸ்ட்ல எதுவும் மாத்திட்ட அதனால தானே திரும்ப வந்திருக்க, நம்ம மிஷன் சக்சஸ்ஃபுல் தானே அப்படின்னு இவர் கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து இவர் எப்படி வந்தாருன்றது சொல்றாரு. என்னது ஆக்சிடென்ட்லாம் என் கையை பிடிச்சிட்டியா, நீ கொஞ்சமாச்சும் அலர்ட்டா இருக்கணும் டக்கிமிச்சி, நீ இன்னும் அதை சீரியஸாவே எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. சரி ஓகே, நீ பாஸ்ட்டுக்கு போன டைம்ல நான் உன்னை பத்தி சில அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது என்னன்னா, நீ வந்து ஒரே டேட்டுக்கு தானே டைம் டிராவல் ஆகி போற, அப்படி போகும்போது நீ திரும்பி வர டேட்டும் ஒரே நாளா தான் இருக்கு. அதாவது நீ இப்போ அங்க போன 1 வீக் வந்து பேரலா இங்கேயும் 1 வீக் ஆயிருக்கு. அதாவது ஹீரோ பாஸ்ட்ல ஒரு மந்த் இருந்துட்டு வந்தாருன்னா இங்கேயும் ஒரு மந்த் ஆயிட்டு இருக்கும். நீ பாஸ்ட்டுக்கு போன அந்த 1 வீக் வந்து உன் பாடி இங்க கொஞ்சம் கூட அசைவே இல்லாம தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நான் அந்த 1 வீக் செத்துட்டேனா அப்படின்னு கேட்கிறாரு ஹீரோ. சேச்சா அது அப்படிலாம் சொல்ல முடியாது, நீ கிட்டத்தட்ட கோமால இருந்த மாதிரி இருந்த, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சார்ஜ் இல்லாத போனா இருந்த அப்படின்னு சொல்றாரு. சரி நம்ம பிளான் என்னாச்சு, சானோவும் கிசாக்கியும் மீட் பண்ற தடுத்தியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இவர் வந்து நான் மைக்கியை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. மைக்கியா, ஓ சானோவை தான் நீ மைக்கின்றியா, நீ நினைக்கிற மாதிரி மைக்கி கெட்டவன் இல்ல, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றாரு. என்னது நீ அவனை மீட் பண்ணியா, அப்புறம் ஏன் அவனை கொல்லல அப்படின்னு கேட்கிறாரு. என்னது கொலையா, மைக்கி ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றாரு. எது என் அக்காவை கொன்னவன் நல்லவனா, டோக்கியோ மஞ்சுகள் வந்து இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான் அப்படின்னு சொல்றாரு. என்னால முடிஞ்சா நானே என் 2 கையால அவனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து நவுட்டோ நான் மைக்கிய பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. டோமன் கேங் ஏன் இப்படி மாறுச்சுன்றத நான் அவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சாகணும், நான் பாஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நவுட்டோ வந்து நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்படியா எந்த விதத்துல அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட வீக் சைடை நான் இப்ப பார்க்க முடியதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படியா உண்மையாவா உண்மையாவா, இங்க பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு கேக்குறாரு. அப்படியே அடுத்த சீன்ல வந்து நவுட்டோ மைக்கிய பத்தி தேடிட்டு இருக்காரு. அப்போ வந்து
மைக்கியோட நம்பர் வந்து கண்டிப்பா ஒரு ஃபேக் நேம்ல தான் வாங்கியிருப்பான், அதனால அவன் ட்ராக் டவுன் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்போ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இவன் யாரு அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹீரோ போய் பார்க்கும்போது சென்டோ அட்சுஷி, டோமனோட அப்பர் டிவிஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆக்குன் தான். அதை பார்த்துட்டு நவுட்ட வந்து நான் முன்னாடி பார்க்கும்போது இப்படி இல்லையே, அவன் வந்து கியோமாசா அப்படின்ற ஒருத்தனை அவனோட 16 வயசுல கத்தியால குத்திட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ என்னன்னா அவன் டோமன்ல அப்பர் டிவிஷனா இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து ஆமா ஆக்குன் கூட என்கிட்ட சொன்னான், அவன் கியோமாசாவை குத்த போறான் கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் இப்ப இப்படி இருக்கான்னா நம்ம பாஸ்ட மாத்திட்டோம், ஏன்னா அந்த சண்டை நடக்கும் போது நீ மைக்கிய மீட் பண்ணிருக்க மாட்ட, ஆனா இந்த வாட்டி நீ பாஸ்டுக்கு போகும்போது நீ மைக்கை மீட் பண்ணதுனால அவனும் டோமன் கேங்ல ஒரு ஆள் ஆயிட்டான், அப்படியே இப்போ அப்பர் டிவிஷனாவும் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஹே இது உன் ஃப்ரெண்டுனா நீ அவனை கான்டாக்ட் பண்ணலாம்ல அப்படின்னு அவர் கேட்கும்போது அவன் நம்பர் மாத்தாம இருக்க வரைக்கும் நம்ம அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. நீ இவங்கிட்ட பேசினா கண்டிப்பா மைக்கை மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோவும் நவுட்டும் ஹீரோட வீட்டுக்கு போய் ஆக்குனோட போன் நம்பரை தேடுறாங்க. அப்போ பார்த்தா ஹீரோட வீடு வந்து ரொம்ப மோசமா இருக்கு, எதை எடுத்தாலும் டஸ்டா பறக்குது. நம்ம நவுட்டுக்கு அது பிடிக்கவே இல்லை, ஆனா ஹீரோ பழகிட்டாரு. அப்ப ஹீரோ வந்து ஒரு வழியா அந்த நோட்டை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆஹா இதெல்லாம் பார்த்தா பழைய ஞாபகம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்தோமோ அதை மறந்துட்டு பழைய மெமரிஸை பத்திலாம் பார்த்து படிச்சிட்டு இருக்காரு. அப்போ நவுட்டோ வந்து வந்த வேலையை கொஞ்சம் பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஆக்குனோட நம்பர் கிடைக்குது, அவருக்கு கால் பண்றாரு. அப்போ வந்து இவருக்கு ஒரு மெமரி வருது ஆக்குனை பத்தி. என்னன்னா ஒரு ஈவினிங் வந்து ஹீரோ கேட்டிருப்பாரு, ஹே நம்ம கிராஜுவேட் ஆயிட்டோன்னு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போயிடுவோம், அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணுவோம், அந்த மாதிரி நம்ம மீட் பண்ணும்போது எல்லா விஷயமும் சேஞ்ச் ஆயிருக்கும்ல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆக்குன் வந்து என்ன லூஸ் மாதிரி பேசுற, நம்ம சாவர வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து ஆக்குன் இருக்க இடத்துக்கு தான் வந்திருக்காரு. நம்ம இப்போ இங்க நேரடியா வந்தது பரவாயில்லையா, ஏன்னா இப்போ ஆக்குன் வந்து டோமன் கேங்ல இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. எதுவா இருந்தா என்ன, ஆக்குன் எப்பவுமே ஆக்குன் தான், என்னதான் அவன் கொஞ்சம் வயசானவனா அவன் வாய்ஸ் இருந்தாலும் அவன் எப்பவுமே ஆக்குன் தான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீ வந்து மைக்கே மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோன்றத சொல்லிட்ட, சொல்ல முடியாது, நம்ம ரெண்டு பேரும் இங்க கொல்றதுக்காக கூட அவங்க கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது நீ என்னடா இவ்வளவு கிறுக்குத்தனமா பேசுற, இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்தவே முடியாது, லூசு மாதிரி பேசாம பின்னாடி வா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வந்து ஆக்குன் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காரு. இது வந்து ஆக்குனோட பார் தான், அவர் தான் ஓனரு. உள்ள போய் பார்த்தா வேற பிசினஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஹீரோ வந்து நான் இதுக்கு வரல, எனக்கு வந்து உங்க பாஸோட அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மேனேஜர் வந்து எது எங்க பாஸ் கூடயா, இங்க ஒரு பைத்தியக்காரன் நம்ம பாஸை பார்க்கணும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த மேனேஜருக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே ஐயோ சார் நீங்க எங்க பாஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் நான் முன்னாடியே உள்ள அமைச்சிருப்பேன், டேய் நவரு ரெண்டு விஐபி உள்ள வராங்க அப்படின்னு உடனே ஹீரோ வந்து அவன் வந்ததுல இருந்து எனக்கு கலாச்சிட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் ஆக்குனுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட கை பயத்துல உதறிக்கிட்டு இருக்கு. என்னதான் அவன் டோமன் கேங்கோட அப்பர் டிவிஷனா இருந்தாலும் ஆக்குன் என் ஃப்ரெண்டு தான், ஆக்குன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் ஹீரோக்குள்ள ஒரு பயம் இருக்கு. டக்கிமிச்சி உனக்கு பின்னாடி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. திரும்பி பார்த்தா ஆக்குன் வந்து அடையாளமே தெரியாம வேற மாதிரி மாறிட்டாரு. நீ இன்னும் பாக்குறதுக்கு அப்படியேதான் இருக்க டக்கிமிச்சி, கொஞ்சம் கூட மாறல அப்படின்னு சொல்றாரு ஆக்குன். என்ன என் ஆசை இல்லாம என்ன கண்டுபிடிக்க முடியலையா, சரி நீ மைக்கிய பார்க்க தானே வந்த, நீ வருவன்னு எனக்கு தெரியும், உனக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா வெளியே போய் பேசக்கூடாது, நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ நவுட்டோ வந்து நான் இங்கே வெயிட் பண்றேன், கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றாரு. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லப்பா, ஆக்குன் என் ஃப்ரெண்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆக்குன் வந்து அப்படியே டெரஸுக்கு போறாரு. அப்படியே கையை தூக்கி ஹீரோவை பிடிச்சிட்டு எத்தனை நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து, எப்படி இருக்க, எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா உன்னை பார்த்தது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து நிறைய மெமரிஸை பத்தி எல்லாம் பேசுறாங்க ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் ஆக்குன் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சுல நம்ம இந்த மாதிரி பார்த்து அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து 10 வருஷம்ன்ற மாதிரி உனக்கு ஃபீல் ஆயிருக்கலாம், ஆனா எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாரு நீ ரொம்ப பணக்காரன் ஆயிட்ட, டோமன்ல ஒரு அப்பர் டிவிஷனா இருக்க, காரு சாப்பாடுன்னு உனக்கு எல்லாமே இருக்கு, உன் உலகத்துக்கும் என் உலகத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆக்குன் வந்து பணத்தால எல்லாமே வாங்கிட முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆஹா மேபி நானும் ஒரு நாள் இந்த மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உன் கூட வந்திருக்கிறது போலீஸ் தானே, உண்மையை சொல்லு, நீ மறைக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வந்து தயங்குறாரு. அவன் வந்து டச்சுபனா இனாட்டாவோட தம்பி தானே, அவளுக்கு தம்பி இருந்தான்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இப்போதான் சீன் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. அப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் டோக்கியோ மஞ்சு கேங், உன்னை பத்தி எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா டக்கிமிச்சி, 10 வருஷத்துக்கு முன்னாடி சம்மர் டைம் போது நீ கூட கியோமாசாவை கடிச்சு அன்னைக்கு நீ கேட்டல, நம்ம எல்லாம் ஒவ்வொரு பாதையில போயிடுவோம், அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணா நம்ம என்ன பேசுவோம்னு கேட்டல, இப்பயே நம்ம இதை பத்தி பேசக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ ட்ரெயின் ட்ராக்ல வந்து சாக போனல, உன்னை யாரோ தள்ளி விட்டாங்களே, அது வேற யாரும் இல்ல நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஹீரோ உறைஞ்சு போயிடுறாரு. நான் உன்னை தள்ளி விடும் போது நீ கண்டிப்பா அதுல செத்துருக்கணும், ஆனா உன்னை யாரோ காப்பாத்திட்டாங்க, அது வேற யாரும் இல்ல நவுட்டோ தான். அது எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ நீ ட்ராக்ல விழ போறது அவனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, இது ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்குல்ல, உன்னால
உன்னால தானே டைம் டிராவல் பண்ண முடியும், நீ தானே பாஸ்ட்டுக்கு போய் நவுட்டோ கிட்ட உன்னை காப்பாற்ற சொல்லியிருக்க அப்படின்னு சொல்றாரு. பின்ன வேற வழியே இல்ல, அது எப்படி ஒருத்தங்களுக்கு முன்கூட்டியே நடக்க போ தெரிஞ்ச மாதிரி வந்து காப்பாற்ற முடியும் இல்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ வந்து இங்க எது பைத்தியக்காரத்தனமா இருக்கு, நீதான், இது எனக்கு தெரிஞ்ச ஆக்குன் மாதிரி இல்ல, அவன் ரொம்ப நல்லவன், அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன தியாகம் வேணா பண்ணுவான், அவன் ரொம்ப தன்மையானவன், இது கண்டிப்பா ஒரு பொய் தானே, கண்டிப்பா உன்னால என்ன கொல்ல முடியாது, அந்த மனசும் உனக்கு இருந்திருக்காது, ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆக்குன் வந்து நான் சில வாட்டி யோசிப்பேன் தக்கிமிச்சி, ஏன் இந்த மாதிரி சில விஷயம்லாம் இப்படி முடிஞ்சிருச்சுன்னு. நான் இப்போ கிசாக்கியோட ஒரு ஆளு, ஏன் டோக்கியோ மாஞ்சிக்காங்க வந்து கிசாக்கி கீழே தான் இருக்கு ரொம்ப வருஷமா, நல்லா மைக்கிய ரொம்ப வருஷமா பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒன்னும் லேட் ஆகல, நீ டோமனை விட்டு வெளில வந்துட வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு பயமா இருக்கு, கிசாக்கியை நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆக்குன். டக்கிமிச்சி, மைக்கி வந்து டிராகன் செத்தவனை தான் வந்து இந்த மாதிரி மாறிட்டாரு, டிராகன் வந்து சாக வேண்டிய ஆளே இல்ல, அவர் செத்ததுனால நான் இவ்வளவு ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எப்பவுமே உன்னை அட்மையர் பண்ணுவேன் டக்கிமிச்சி, எப்படி நீ வந்து எவ்வளவு அழுதாலும் எந்த விஷயத்துல இருந்தா பின்வாங்க மாட்டேன், அந்த விஷயத்துல நான் உன்னை வியந்து பார்த்தேன், நீ இப்போ என்ன பாஸ்ட்டுக்கு போயிட்டு ஹினாட்டாவை தானே காப்பாற்ற போற அப்படின்னு சொல்றாரு. இதுதான் உண்மையான காதலா அப்படின்னு கேக்குறாரு. ஆக்குன் வேணா கீழே இறங்கு, அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. டக்கிமிச்சி ப்ளீஸ் எல்லாரையும் காப்பாத்து, எங்களோட அழுமூஞ்சி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்துடுறாரு ஆக்குன். இங்க ஹீரோ வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த இடத்துல கிசாக்கி டெட்டா வந்து இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்போ நவுட்டோ வந்து தடுக்கிறாரு. ஆனா ஹீரோ வந்து பரவாயில்ல அவங்க பேசட்டும் அப்படின்னு சொன்ன உடனே, உன்னை நீயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்றாரு நவுட்டோ. நவுட்டோ, எனக்கு வந்து டிராகன் செத்ததை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும், நான் டிராகன், ஆக்குன், அப்புறம் இனாட்டா இவங்க எல்லாரும் நான் காப்பாற்றணும், கண்டிப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இப்போ எபிசோட் 5 ரீலீப் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோ வந்து அவர் வேலை செஞ்சிருந்த டிவிடி ஷாப்ல இருக்காரு. அப்போ அந்த மேனேஜர் பொம்பளை வந்து உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்கும்போது, நீ 2 வாரம் சொல்லாம கொள்ளாம லீவு போட்ட, இந்த மாதிரி தான் நான் வியாபாரம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வேலை விட்டு தூக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து நவுட்டோ கூட பேசிட்டு இருக்காரு. ஏன் நம்ம பாஸ்ட்ல இருக்க இனாட்டா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடக்கூடாது, அவளோட ஃபியூச்சரை பத்தி, அதாவது நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லும் போது நவுட்டோ முடியாது அப்படின்னுறாரு. ஏன் நீ இப்போ ஈஸியான பாதை எடுக்கிற அப்படின்னு நவுட்டோ கேட்கும்போது, இப்போ இந்த வேலையெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டுலாம் நான் எடுக்கல அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, இப்போ நீ பாஸ்ட்டுக்கு போய் இந்த விஷயத்தை என் அக்கா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ உன்னை பைத்தியக்காரன்னு நினைச்சு உன்னை வெறுத்துட்டானா எந்த ஒரு பைத்தியக்காரனும் அதை நம்ப மாட்டான். நான் ஏன் நம்புறேன்னா, நான் அந்த டைம்ல இந்த மாதிரி விஷயத்தை பத்திலாம் நிறைய கத்துக்கிட்டேன், நான் ஒரு கேங்ல வேற இருந்தேன், இதெல்லாம் நம்புற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆக்கூர் வந்து செத்துட்டான், அதனால நம்மளால மைக்கியை மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால என் அக்காவை காப்பாத்த நீ திரும்பி பாஸ்ட்டுக்கு போய் டோக்கியோ மாஞ்சி கேங்ல சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தா டிராகன் மட்டும் சாகாம இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் டிராகனை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்றேன், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னால சில இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. என்னன்னா ஆகஸ்ட் 3 முசாஷி ஷ்ரைன் அப்படின்ற ஒரு இடத்துல மொய்பேஸ் அப்படின்ற ஒரு கேங் கூட டோக்கியோ மாஞ்சி கேங் வந்து சண்டை போட்டாங்க. அந்த டைம்ல தான் வயித்துல குத்துப்பட்டு டிராகன் செத்து போனாரு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த சண்டை போடும்போது மைக்கிக்கும் டிராகனுக்கும் ஒரு சண்டை இருந்துச்சு, கிட்டத்தட்ட டோக்கியோ மாஞ்சிக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இரு வெயிட் பண்ணு, ஆகஸ்ட் 3னா இன்னும் 2 வாரம் தான் நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஆமா 12 இயர்ஸ் பேக் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மைக்கிக்கும் டிராகனுக்கும் சண்டையா, வாய்ப்பே இல்ல, அவங்க பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்களுக்கு நல்லா தெரியும், அதனால வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி இதெல்லாம் விடு, நீ பாஸ்ட்டுக்கு போயிட்டு என்ன ஆச்சுங்கிறத பாரு, டிராகன் எப்படி சாகுறாருன்றது தெரிஞ்சுக்கோ, அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆகஸ்ட் 3 வந்து நீ டிராகனை காப்பாத்து, அப்படி நீ காப்பாத்திட்டீங்கன்னா டிராகன் செத்ததுனாலதான் மைக்கி வந்து மாறினாரு, அதையும் தடுத்துடலாம். மைக்கி மாறாம இருந்தா கிசாக்கி டெட்டா டோக்கியோ மாஞ்சி கேங்க்கு லீட் எடுத்திருக்க மாட்டான், அதனால ஆக்குனும் வந்து கிசாக்கி டெட்டாக்கு பயந்து செத்துருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம இந்த டோக்கியோ மாஞ்சி கேங் வந்து இப்படி மாறினதுக்கு காரணமே மைக்கி மாறினது தான், அதனால தான் என் அக்கா இனாட்டா செத்து போனா, அவளையும் காப்பாத்திடலாம், இந்த மிஷன் மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நீ இவங்க எல்லாரையுமே காப்பாத்திடலாம் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா இதுதான் பெர்ஃபெக்ட் சொல்யூஷன், நான் கண்டிப்பா டிராகனை காப்பாத்துவேன் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. திடீர்னு ஹீரோ வந்து ஒரு ரூம்ல இருக்காரு, அவருக்கு முன்னாடி அரைக்குறையா ஒரு பொண்ணு இருக்கா. இவர் பார்த்து நான் எங்கடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு ஒரு கால் வருது, அதனால அந்த பொண்ணு எடுக்க போயிடுறா. அந்த டைம்ல ஹீரோ ஓடி வந்துடுறாரு. என்னடா நானு என்ன காரியம் பண்ணியிருக்கேன், என்னோட பாஸ்ட் இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, 27 வயசு வரைக்கும் வெர்ஜினா இருந்த நானு அவ்வளவு அழகான ஒரு பொண்ணு கூட அதுவும் அந்த நிலைமையில இருக்கேன், இந்த விஷயம் கண்டிப்பா இனாட்டாக்கு தெரியவே கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி இனாட்டா எந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. இனாட்டா நீங்க இங்க வந்த அப்படின்னு அவன் கேட்கும்போது, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்றாரு இவரு. உடனே இனாட்டா வந்து ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்ன 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 அப்படி பாக்குற, என் மூஞ்சில ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதாவது ஏதாவது லிப்ஸ்டிக் அந்த மாதிரி, ஒருவேளை இனாட்டா கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு, இனாட்டா அங்க நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன
டக்கிமிச்சி நீ பேசிட்டு இருக்க? நீ ரொம்பவே வந்து விசித்திரமா பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நாளா. இப்போ இருக்கிறது என்னமோ ஒரு பெரிய வயசு டக்கிமிச்சி கிட்ட பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நல்லா பேசுற. அன்னைக்கு டெரஸ்ல பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல ஓடிட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் ஸ்கூல்லயும் என்கிட்ட ஒழுங்கா பேசல. இப்போதான் திரும்ப நல்லா பேசுற அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ வந்து நான் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பாஸ்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் வரும்போது இங்க பாஸ்ட்லயே இருக்க நான் வந்து இங்க என்ன நடக்குதுன்ற எதுவுமே தெரியாம வழக்கம் போல நான் அதே விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ச்சே, எப்படிப்பட்ட முட்டாளா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கால் வந்து ஹீரோக்கு வருது. யாருன்னு பார்த்தா டிராகன். ஹே டகிமிச்சி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சரி அதெல்லாம் விடு, நீ உடனே முசாஷி டெம்பிளுக்கு வா, நாங்க எல்லாமே அங்கதான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வந்து இனாட்டா கிட்ட சொல்றாரு டிராகன் என்ன கூப்பிடுறான் அப்படின்னு. சரி வா நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க. இப்போ ஒண்ணா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து உனக்கு எந்த விஷயம் ரொம்ப முக்கியம் டக்கிமிச்சி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் வந்து யோசிக்கிறாரு. அதுக்கு இவங்க வந்து எனக்கு எந்த விஷயம் ரொம்ப முக்கியம், இதோ இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி நான் வந்து என் டைம் ஃபுல்லா உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும், உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசிட்டு நான் என்னோட ஃபுல் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்து மனசுல யோசிச்சுட்டு இருக்காரு. ஆமா, எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா ஃபியூச்சர்ல நீ சாக கூடாது, உன்னை கண்டிப்பா சேவ் பண்ணும், அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. அப்போ அங்க வந்து பைக்கர் கேங்லாம் வந்துடுறாங்க. அதாவது இவங்க தான் டோக்கியோ மாஞ்சி கேங். அப்போ இனாட்டா வந்து இதான் கரெக்டான பிளேஸா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா இங்க தான் டிராகன் சொன்னாரு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அங்க 2 பேர் வந்துட்டு ஹேய் யார் நீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்ன இடம் தெரியுமா, டோக்கியோ மாஞ்சி கேங் சேர்ற இடம், இந்த மாதிரி இடத்துல நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து என்னை இங்க இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது உன்ன மாதிரி ஒரு வீக்கான ஆளை யார் கூப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க மிச்சியா அப்படின்ற டோக்கியோ மாஞ்சி கேங்கோட செகண்ட் டிவிஷன் லீடர் வந்து ஹே நீ தான் டக்கி மிச்சியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே ஹே அவன் நம்ம கமாண்டரோட கெஸ்ட், அவன்கிட்ட இப்படியா நடந்துப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த 2 பேரும் போயிடுறாங்க. சரி டக்கிமிச்சி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு அவரு. அங்க மைக்கி வந்து சாரி டக்கிமிச்சி உன்னை திடீர்னு கூப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்றாரு. டிராகன் வந்து ஹேய் நீ ஏன் உன் ஒய்ஃபை கூட கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அப்போ டிராகன் வந்து சாரி நாட்டா, அன்னைக்கு ஸ்கூல்ல உன்னை ரொம்ப பயமுத்திட்டல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டிராகன் வந்து ஓய் ஏமா இதுதான் வந்து டக்கிமிச்சியோட ஒய்ஃப், அவளை இனிமேல் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு பார்த்தா ஹீரோ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பொண்ணு தான். ஏய் மோசமான பையா இங்கதான் இருக்கியா நீ அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. எது மோசமான பையாவா அப்படின்றாங்க. உடனே டிராகன் வந்து உனக்கு எம்மாவை தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இல்ல எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. ஓய் இப்போதானே என்ன அண்டர்வேர்ல பார்த்த அப்படின்னு சொல்றாங்க. ஓ இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஹினாட்டா கோவப்படுறாங்க. அப்போ ஹீரோ வந்து டிராகன் எனக்கு இது எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஹினாட்டா வந்து ஹீரோவை பயங்கரமா அடிச்சிடுறாங்க. ஹேய் நீ இப்படி ஒரு பொண்ணு இருக்கும் போதா என் கூட வந்த அப்படின்னு கேக்குறாங்க. நீ கவலைப்படாத, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல, நான் அவனை வெறுப்பேற்றதுக்கு தான் உன் கூட இருக்க மாதிரி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு சீக்கிரமா பெரிய பொண்ணா ஆகணும், அதனால தான் நான் வந்தேன், என்னதான் ஆனாலும் அவனுக்கு முக்கியமானது எல்லாமே பைக்கு மைக்கி கூட சுத்துறது அப்புறம் சண்டை, இந்த 3 விஷயம் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம், அட்லீஸ்ட் என் கூட அவன் சண்டை போட்டா வச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறமா தான் ஹீரோக்கு புரியுது ஏமா வந்து டிராகனை லவ் பண்றாங்க, அவனுக்கு பொசசிவ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஹீரோவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் டிராகன் வந்து மைக்கி சீக்கிரம் வா மீட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அங்க டோக்கியோ மாஞ்சி கேங்ல இருக்க எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகுறாங்க. நம்ம மைக்கி வந்து கீழே நிக்கும் போது வேற ஒரு ஆளா இருந்தாரு, அங்க கமாண்டரா மேல நிக்கும் போது அப்படியே வேற ஒரு ஆளா இருப்பாரு. இந்த சீன் வந்து பயங்கரமா இருக்கும். அதாவது மைக்கி பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃப்ரெண்டுங்கிறது வேற, ஆனா இவரு டோக்கியோ மாஞ்சி கேங்கோட கமாண்டரா நின்னா ஆளே அப்படியே வேற மாதிரி மாறிடுறாரு. இப்போ நம்ம இந்த கூட்டத்தை கூட்டினதுக்கு ஒரு காரணம் மொய்பேஸ்ன்ற ஒரு கேங், அவங்க கூட சண்டை போட்டா கண்டிப்பா இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்றாரு மைக்கி. என்னது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க பின்னாடி யாரோ ஹீரோ அடிக்கிறாங்க. இவர் பேர் வந்து பேயான், இவர் வந்து 3rd டிவிஷனோட வைஸ் கேப்டன். அப்புறம் பக்கத்துல இருக்கவர் பேர் வந்து பாச்சின், இவர் வந்து 3rd டிவிஷனோட கேப்டன். அதாவது இவங்க தான் கேப்டன் வைஸ் கேப்டன். அவங்க 2 பேரும் ஹீரோ அடிச்சுட்டு கியோமாசா கூட பிரச்சனை பண்ணது நீ தானே, இதுக்கு நீ கண்டிப்பா ஒரு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மிக்சியா வராரு. ஏய் இதெல்லாம் நிறுத்து, கியோமாசா தான் இங்க தப்பு பண்ணா, நம்ம டோமன் பேரை வச்சு அவன் தான் ஒரு ஃபைட் கிளப் ஆரம்பிச்சான், பனிஷ்மெண்ட் அவனுக்கு தான் தரணும் அப்படின்னு இவர் சொன்ன உடனே ஏய் எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை யோசிக்கிற அளவுக்குலாம் அப்படின்னு அந்த பாச்சின்னு சொல்றாரு. இங்க நடக்கிற எந்த விஷயமும் தெரியலனா அப்புறம் ஏன்டா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மியூசியா சொல்றாரு. அப்போ டிராகன் வந்து தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணாம போய் அங்க நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. டக்கிமிச்சி பாச்சின் வந்து இப்ப கொஞ்சம் கோவத்துல இருக்கான், அதனாலதான் அப்படி இருக்கான், இதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மிட்சுயா வந்து பாச்சினோட ஃப்ரெண்டை வந்து மொய்பேஸ் ஆளுங்க அடிச்சிட்டானுங்க, இப்போ இந்த மீட்டிங்க்கு காரணமே அவங்க தான், இப்போ இந்த சண்டை ஆரம்பிச்சதுக்கு காரணமும் அவங்க தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பாச்சினோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்குள்ள வெளில போகும்போது இந்த மொய்பேஸ்ன்ற கேங்கோட தலைவன் ஒசனாய் வந்து அவன் கேங்கை கூட்டிட்டு
போயிட்டு பாச்சினோட ஃப்ரெண்டை பயங்கரமா அடிச்சு போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட கண்ணு முன்னாடியே அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை ரேப் பண்ணிட்டானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட பேரண்ட்ஸ் சிப்ளிங்ஸ்ன்ட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டானுங்க. கையில இருக்க எல்லா காசையும் வந்து திருடிட்டானுங்க. அப்படின்னு இவர் சொல்லும் போது இவ்வளவு மோசமானவங்களா அப்படின்னு கேட்கிறாரு ஹீரோ. அந்த மாதிரி ஆளுங்க தான் இவனுங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்க நம்மளோட 2 வயசு பெரியவனுங்க. ஷிஞ்சுக்குவே அவங்க கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்றாரு. எனது ஷிஞ்சுக்கு அவங்க கண்ட்ரோலா? அப்போ நம்ம கண்ட்ரோல் இல்லையா அப்படின்னு இவர் கேட்கும்போது ஷிபுயா அப்படின்ற ஏரியா மட்டும் தான் நம்ம கண்ட்ரோலு, ஷிஞ்சுக்கு நம்மளது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து இது டோமன் கேங்கை விட பவர்ஃபுல்லான ஒரு கேங் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க அந்த பக்கம் மைக்கி வந்து பாச்சின் கிட்ட கேக்குறாரு, இப்போ சொல்லுப்பா நம்ம என்ன பண்ணலாம், சண்டை போடலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பாச்சின் வந்து மைக்கி அவனுங்க நம்மளை விட 2 வயசு பெரியவங்க, அது மட்டும் இல்லாம நம்மளை விட ரொம்ப பவர்ஃபுல், என்னால அவங்க எல்லாருக்குமே வந்து பிரச்சனை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படல அப்படின்னு சொல்றாரு. நான் இதை கேட்கலையே, உனக்கு சண்டை போடணுமா வேணாமா அப்படின்னு மைக்கி கேட்கிறாரு. எனக்கு கண்டிப்பா சண்டை போடணும், அவனுங்களை ஒவ்வொருத்தரையும் நான் கொல்லணும், நான் அவ்வளவு கோவத்துல இருக்கேன், என்ன ஆனாலும் சரி நான் எல்லாரையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மைக்கி வந்து இங்க யாராச்சும் மொய்பேஸ் கேங்க பார்த்து பயப்படுறீங்களா, பாச்சினோட ஃப்ரெண்ட் அடி வாங்கினதுனால யாராச்சும் பயப்படுறீங்களா, அவங்கள பார்த்து பாத்தியா இங்க யாருமே பயப்படல, நம்ம மொய்பேஸ் கூட சண்டை போடுறோம், அவங்கள தோக்கடிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஆக்ரோஷமாயிட்டு கத்துறாங்க. அப்போ மைக்கி கிளம்பிக்கிட்டு ஆகஸ்ட் 3 முசாஷி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நம்ம அவங்க கூட சண்டை போட போறோம், எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ ஹீரோ வந்து எனது ஆகஸ்ட் 3 அன்னைக்கு தானே டிராகன் சாக போறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே நவுட்டோ சொன்னதை வச்சு பார்த்தா ஆகஸ்ட் 3 அன்னைக்கு டிராகனுக்கும் மைக்கிக்கும் டோக்கியோ மாஞ்சிகனுக்குள்ளே சண்டை வரும் அப்படின்னு சொன்னான். இப்போ மொய்பேஸ்க்கும் டோக்கியோ மாஞ்சிகனுக்கும் சண்டை ஆக போகுது, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் அடுத்த நாள் காலைல எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் வந்து டிராகனுக்கு பாடி கார்டா இருக்க போறேன், ஏய் நீ பிறவி புத்திசாலிடா டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க டிராகன் கிட்ட நான் உன் பாடி கார்டா இருக்க அப்படின்னு கேட்டா எனக்கு நீ பாடி கார்டா, அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு டிராகன். என்ன மிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சரி ஓகே இப்போ பிளான் பி டிராகனை ஃபாலோ பண்றது அப்படின்னு ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து டிராகன் ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அங்க மைக்கியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பாத்தீங்களா கண்ணாடி போட்டு மாறு வேஷத்துல இருக்காராம். அப்போ வந்து அவங்க சத்தம் வருது. அப்போ ஹீரோ வந்து என்ன மைக்கிக்கும் டிராகனுக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா மைக்கி ஏன் என் டிஷ்ல பிளாக் இல்ல, நான் பிளாகுக்காக தானே கிட்ஸ் மீல் வந்து ஆர்டர் பண்றேன் அப்படின்னு கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ டிராகன் வந்து அவர்கிட்ட இருக்கிற பிளாக் எடுத்து வைக்கிறாரு. அப்போ மைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மைக்கி என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவரு ரொம்பவே குழந்தை மாதிரி தான். பாத்தீங்களா அந்த பிளாக பார்த்து அவ்வளவு எக்ஸைட் ஆகுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டிராகன் கத்துறாரு, ஏய் போதண்டா மைக்கி இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் ஹீரோ வந்து ஆச்சரியமா திரும்பி பார்த்தா மைக்கி தூங்கிட்டு இருக்காரு. என்னன்னா சாப்பிட்ட உடனே மைக்கிக்கு தூக்கம் வந்துடும், அதனால டிராகன் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. டிராகன் ரொம்ப நல்லவனா இருக்கான். இந்த மாதிரி மைக்கி பண்ணும் போதெல்லாம் டிராகன் வந்து அவனை கூட்டு போயிடுறான். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா என்னவா நடக்கலாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ டிராகன் வந்து மைக்கி ஏஞ்சுக்க நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டல். இது யாரு அப்படின்னு கேக்குறாரு. இவங்க தான் வந்து பாச்சின் ஃப்ரெண்டோட லவர் அப்படின்னு சொல்றாங்க. இவரால் தான் இப்போ டோமனுக்கும் மொய்பியஸ்க்கும் சண்டை வருது அப்படின்னு சொல்றாரு. ஆனா 5 நாளா அவ அன்கான்சியஸா தான் இருக்கா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஏய் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, மரியாதை இங்க வந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வாய்ஸ் வருது. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. அப்போ டிராகன் வந்து தலை குனிஞ்சு நின்னுறாரு. எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை மாதிரி ஆளால் தான் என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கா, மரியாதை இங்க வந்து போயிடுங்க, நீங்க இங்க நிக்க தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்போ மைக்கி வந்து கோவப்படுறாரு. ஏ டிராகன் நீ எதுக்கு தலை குனிற, நம்ம எதுவுமே தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பா வந்து நீங்களா மோசமானவங்க, எல்லா தப்பும் பண்ணிட்டு கடைசியில சின்ன பசங்க அப்படின்ற பேர்ல ஈஸியா எல்லா தப்புல இருந்தும் தப்பிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மைக்கி கோவப்பட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிதா அப்படின்னு சொல்லும் போது டிராகன் வந்து அவரை போட்டு அமுக்கி மைக்கியும் தலை குனி வச்சிடறாரு. என்ன நீங்க 2 பேர் இந்த மாதிரி தலை குனிஞ்சு நின்னா உங்களை நாங்க மன்னிச்சிருவோமா, நீங்களாம் எப்பவுமே மோசமான ஆள் தான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்ப அவங்க அப்பா வந்து என் பொண்ணு இப்ப கோமால இருக்கா, இப்ப அவ மூஞ்சி உடம்பு எல்லா இடத்துலயுமே வந்து ஒரே காயமா இருக்கு, என் பொண்ணு இவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா, எவ்வளவு தன்மையான பொண்ணு தெரியுமா, எல்லாரும் மேலே அவ்வளவு அன்பு காமிப்பா, ஆனா இப்போ அவ ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு இப்படி காயப்படுத்திட்டீங்க, தயவு செஞ்சு திரும்ப வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ டிராகன் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் மோய்பேஸ் கூட சண்டை போட போறோம், அது நம்ம பிரச்சனை, அந்த பிரச்சனைய நம்ம உலகத்துல நம்ம பார்த்துப்போம், ஆனா இது அவங்க உலகம், அதுல நம்ம இன்வால்வ் ஆக தேவையில்ல, நம்ம கேங்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அவங்கள நம்ம அழ வைக்க கூடாது, நீ தலைய குனிய தேவையில்ல, ஆனா அவங்கள கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனசு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மைக்கி வந்து சாரி டிராகன், ஆனா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து இதுதான் காரணம், டிராகன் செத்த உடனே மைக்கி மாறினதுக்கு இதுதான் காரணம், டிராகன் மட்டும் இல்லைன்னா மைக்கி கண்டிப்பா கெட்ட வழியில போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, டிராகன் தான் மைக்கியோட இதயம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது
பேசும்போது இங்க இவங்க 2 பேர் கிளம்புறாங்க. அப்ப மைக்கி வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏய் நீ இப்பதான் சாப்பிட்ட அப்படின்னு டிராகன் சொல்லும் போது ஏய் நான் தூங்கின உடனே எனக்கு ரொம்ப பசிக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு டிராகன் வந்து என்னடா சொல்ற, சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும்ன்ற, தூங்கின உடனே பசிக்குதுன்ற, புரிஞ்சிக்கவே முடியல உன்னோட பழக்க வழக்கத்தை அப்படின்னு சொல்றாரு டிராகன். உடனே ஹீரோ வந்து இவங்க 2 பேருக்குள்ள சண்டையா, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை, ஒருத்தங்களுக்கு பத்தி இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்களே, இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருதுன்னா நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே எபிசோட் 5 முடியுது. அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வந்துடுறாங்க. அப்போ மிச்சுயா இருக்காருல்ல, அவர் வந்து மைக்கை பிக்கப் பண்ணிக்கிறாரு. அப்புறம் டிராகனும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்போ ஹீரோ வந்து இவங்க 2 பேருக்குள்ள சண்டையா, வாய்ப்பே இல்லை, நான் இன்னும் அந்த மொய்பேஸ் கேங்க பத்தி ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே எபிசோட் 6 ரெக்ரெட் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம டிராகனோட வாழ்க்கையை தான் காமிக்கிறாங்க. நான் வந்து ஷிபுயால ஒரு ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து பிறந்தேன். எங்க அம்மா வந்து ஒரு ப்ராஸ்டியூட், எங்க அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது, என்னோட வீடே இந்த ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒருத்தர் வந்து டிராகன் பரவாயில்லப்பா நீ ரொம்ப ஹைட்டா வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் டிராகன் வந்து ஸ்கூலுக்கு போறாரு. என்ன வந்து இங்க இருக்கிற ப்ராஸ்டியூட் பொண்ணுங்க தான் வளர்த்தாங்க, அவங்க தான் என்ன பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்கூல்ல வந்து டிராகனை பார்த்து எல்லா பசங்களும் பயப்படுறாங்க. குட் மார்னிங் பாஸ் அப்படின்னு எல்லா பசங்களும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே டிராகன் மேல பயம் இருக்கு. அப்போ டிராகன் வந்து ஒரு டாட்டூ கடைக்கு போறாரு. அங்க அவர்கிட்ட வந்து இந்த டிராகன் டாட்டூ தான் போடுங்க அப்படின்னு சொல்றாரு. தம்பி மண்டையில டாட்டூ போட்டா ரொம்பவே வலிக்கும்பா, உன்னால தாங்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. யோ போடியா அப்படின்னு சொல்றாரு. என்னவோ போ, அப்புறம் வலிக்குதுன்னு வந்து அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட்டூ போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா டிராகனால வலியை தாங்க முடியல, பயங்கரமா கத்துறாரு. ஆனா டாட்டூ ஃபுல்லா போட்டுக்கிறாரு. வாவ் இது பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அப்ப அந்த டாட்டூ கடைக்காரர் வந்து என்னப்பா தம்பி நீ 5வது படிக்கும் போதே மண்டையில டாட்டூ போட்டுக்கிட்ட, நீ வளர்ந்தா பயங்கரமான ஆளதான் வரப்போற போல அப்படின்னு டாட்டூ போடுறவர் சொல்றாரு. அப்புறம் டிராகன் சொல்றாரு, நான் 5th கிரேட் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன், நான் ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால நான் சண்டைக்கு போகும்போது எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க, இன்னும் சொல்ல போனா நான் எல்லாரோட ஸ்ட்ராங்கா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க அவரோட பெருசா இருக்கவங்க அடிச்சு போட்டு இதோ பாருங்க என் பேரு டிராகன், இதோ தெரிது பாத்தீங்களா, இந்த டிராகன் டாட்டூவை பார்த்த உடனே நீங்க ஒழிஞ்சுக்கிறது நல்லது, என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட அந்த டாட்டூவை இவர் வந்து ஒரு ட்ரேட் மார்க்கா யூஸ் பண்ணிக்கிறாரு. என்னதான் நான் ஒரு சண்டை போட்டாலும் என்ன பயமுறுத்துறதுக்கும் ஒரு கேங் இருந்துச்சு, அது இவனுங்க தான் சமயாமா க்ரூ, என்ன ரொம்பவே தொல்லை பண்ணுவானுங்க, என்ன பயங்கரமா அடிப்பானுங்க போட்டு, அதனால எனக்கு வேற வழி இல்ல, இவனுங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு வந்து டேய் டிராகன் இப்பெல்லாம் உன் தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சுரா, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா அவள்தான் என்கிட்ட பயங்கரமா அடி வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னை விட ஒருத்தன் பயங்கரமா எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருக்கான், அவன் வந்து 7th கிரேட் படிச்சுட்டு இருக்கான் எலிமெண்டரி ஸ்கூல்ல, அவன் பேரு தான் மைக்கி, அவன் வேட்டிகன் லீடரை பயங்கரமா அடிச்சு போட்டானாமே, அதுலயே அவனுக்கு பயங்கர பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. நீ இப்போ என்ன பண்றனா அந்த மைக்கே இங்க கூட்டு வர, அதுதான் உன் வேலை, அவனை நாங்க போட்டு வெளுன்னு விழுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே டிராகனுக்கு வந்து வேற வழி இல்ல, கிளம்பி போறாரு. யாரா இருப்பான் அந்த பையன், கண்டிப்பா என்னால அவனை அடிக்க முடியுமான்னு தெரியாது, ஆனா இவனுங்க கிட்ட மாட்டினா அவன் கதை கந்தல் தான், அதனால இவனுங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி அவனுக்கு கூட சண்டை போட்டு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா போறாரு. அப்ப அங்க இருக்க ஒரு பையன், ஹேய் நீ 7th கிரேட் தானே, இங்க 7th கிரேட் படிக்கிற மைக்கி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பையன் வந்து மைக்கியா, அவன் இங்க தான் இருந்தான், மைக்கி உன்னை யாரோ தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ டிராகன் பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. எனது இவன் தான் மைக்கியா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் கூட இவன் இல்லையே, நான் என்னை விட ஹைட்டா குண்டா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா அவன் இப்படி இருக்கானே, இவனை அடிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி டிராகன் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ மைக்கி வந்து சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கான். அவன் என்ன பேசுறான் நமக்கே புரியல, ஏன்னா அவன் ஏதோ அவன் மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அதை யோசிச்சுனே வந்துட்டு நடு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றான். அதனால டிராகனுக்கும் புரியல, நமக்கும் புரியல. நீ என்னடா பேசுற, சரி விடு, சில மிடில் ஸ்கூல் பசங்க வந்து உன்னை பார்க்கணும்னு சொல்றானுங்க, நீ வரியா எப்படி அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மைக்கி ஒரு செகண்ட் முறைக்கிறாரு. இல்ல நீ வேணாலும் விட்டுரு அப்படின்னு டிராகன் சொல்றாரு. இல்ல பரவாயில்ல வரேன், கேட்டது நீயாச்சே அப்ப கண்டிப்பா வந்தானே ஆகணும், இருடா என் பொருள்லாம் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் கூட வராரு. யாரா இவன் கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றது கூட தெரியலையே, சரி விடு, அவனுங்க கிட்ட மாட்டினு இவன் ஆக போறானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. ஏய் நீங்க கேட்ட ஆள் நான் கூப்பிட்டு வந்துட்டேன், இதான் மைக்கி அப்படின்னு சொல்றதுக்குள்ள அங்க மைக்கி வந்து ஓடி போய் அந்த கேங் லீடரோட மூஞ்சிலே ஒரு கிக் கூட்டுறான். இந்த பயந்தாங்கோலிங்களுக்கு என்கிட்ட என்ன வேலை அப்படின்னு மைக்கி கேக்குறாரு. அப்ப அங்க இருக்க எல்லாரும் பயந்துடுறானுங்க. டிராகனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். அப்போ மைக்கி வந்து ஏய் உன்ன மாதிரி கெத்தான ஒரு பையன் எதுக்கு அந்த பயந்தாங்கோலியோட சுத்திட்டு இருக்க, சரி விடு, இன்னில இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இதுதான் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி. அப்புறம் எங்க ஹீரோ வந்து மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வந்துட்டாரு. எதுக்குன்னா அவர் சொன்ன மாதிரியே மொய்பியஸ் கேங்க பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏய் நவுட்டோ இங்கதான் ஒசனாய் வேலை பாக்குறானா மொய்பியஸோட லீடர் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவு கெத்தான லீடர் ஏன் இங்க வேலை பாக்குறான் அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு நவுட்டோ வந்து நீ திடீர்னு இந்த மாதிரி வந்தீங்கன்னா என்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த பிளேஸ் தான் கண்டுபிடிக்க முடியுது,
ட்ரை பண்ணலாவா அப்படின்னு நவுட்ட சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து சாரிப்பா திடீர்னு வந்ததுக்கு, ஆனா நீ போன வாட்டி கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப்பு தருமா, டிராகனும் மைக்கியும் சண்டை போட வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அதுக்கு நவுட்ட வந்து ஆனா கடந்த காலத்துல டோமனுக்கும் மோய்பேஸ்க்கும் சண்டை வரப்போகுது, அந்த சண்டையில தான் டிராகன் சாக போறாரு. இப்போ நம்ம ஒசனாய் கிட்ட பேசி டிராகன் எப்படி சாகுறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அவரை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது இங்க ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஒத்தி போறீங்களா, நான் அந்த பக்கம் போறேன் அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் வழி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒசனாய் நீ வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். என்னன்னு இவங்க 2 பேரும் போய் பார்த்தா இப்போ ஒருத்தர் இவங்களை தாண்டி போனார்ல அவரு தான் ஒசனாய். ஏன்பா உன்னோட இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தானா, இவரு தான் ஒசனாயா, என்னால் நம்ம ஊர்லயே அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேங்கோட லீடர் இவனா, இல்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சரிவா ஒரு வாட்டி பேசிடலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல அவர் ஏதாவது பேசுறாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல இல்ல இது வந்து டோக்கியோ மாஞ்சி கேங்க பத்தி நாங்க கேட்க வந்திருக்கோம். 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கும் டோமன் கேங்க்கும் சண்டை வந்துச்சு தானே, அதை பத்தி கொஞ்சம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒசனாய் வந்து அப்படியே பெஞ்ச் அடிச்சு ஏந்துக்கிறான். அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு வந்து டிராகன் செத்தாரு, அதுக்கு காரணம் நீ தானே டிராகனை கொல்ல சொன்ன அப்படின்னு சொல்லும் போது இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் என் பிளான் படி போதுன்னு தான் நான் நினைச்சேன், ஆனா அப்படி நடக்கவே இல்லை. டோக்கியோ மாஞ்சி கேங்குள்ளேயே பயங்கரமா சண்டை வந்துச்சு, அவங்க கேங்குள்ளேயே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா ஆகஸ்ட் 3 அன்னைக்கு டிராகன் செத்துட்டாரு, அது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், அவன் பிளான் தான் அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் டோமனுக்கும் இப்போ எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் லேட்டா போனா என் பாஸ் என்னை திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் எங்க நவுட்டோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒசனாய் பொய் சொல்றான்னு தோணுது, ஆனா அவன் சொல்றதை வச்சு பார்த்தா டோமனுக்கும் மொய்பியஸுக்கும் சண்டை வந்ததுக்கு காரணம் அந்த 2 கேங் மட்டும் இல்ல, வேற யாரோ. அதுதான் ஒசனாய் வந்து அவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ ஒசனாய் வந்து வேற ஒருத்தனோட சிப்பாய் மட்டும்தான் அப்படின்னு நவுட்டோ சொல்றான். அப்போ ஹீரோ வந்து அப்போ யாரோ இத மைக்கிக்கும் டிராகனுக்கும் சண்டை வரணும்ன்றதுக்காக பண்ணிருக்காங்களா, அப்படி யார் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ நவுட்டோ வந்து சரி அதெல்லாம் விடு, ஆனா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது எல்லாமே சண்டையில தான் முடிய போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து ஆமா அப்போ டோமன் கேங் கண்டிப்பா மோய்பியஸ் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அதானே அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. ஆமா இத போய் மைக்கி கிட்ட சொல்லு, அவங்கள தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்றாரு. உடனே 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஹீரோ பாஸ்ட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ கண் முழிச்சு பார்த்தா ஹீரோ வந்து ஆக்கூன் கூட உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோக்கு வந்து ஆக்கூன் பிரசன்ட்ல சேர்த்தது வந்து ஞாபகம் வருது. அப்போ ஆக்கூன் வந்து ஏய் நான் பேசுறது கேக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அடடா ஆக்கூன் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காரு. சாரிப்பா நீ சொன்னதை நான் கேட்கல அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் நீ நான் பேசுறதை கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லி திரும்புறாரு ஆக்கூன். அப்போ ஹீரோ டே முன்னாடி பாடுறா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே 2 பேரும் வந்து அந்த சைக்கிள்ல ஒரு ஸ்லைட்ல வந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் ஹீரோ வந்து ஆக்கூன் உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்னு கேக்குறாரு. இப்போ எதுக்கு திடீர்னு கேக்குற அப்படின்னு அவர் சொல்லும் போது சரி இரு யோசிப்போம், மேபி ஹேர் ஸ்டைலிஸ்டா ஆக ஆசை அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நீ கண்டிப்பா ஆயிடு அப்படின்னு சொல்றாரு. ஏய் நான் எப்படி அப்படி ஆவறது அப்படின்னு இவர் கேட்கும்போது எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு ஆக்குன்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க போற அப்படின்னு கேட்கும்போது அது இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, ஒரு முக்கியமான வேலை. சரி நீ ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனினா நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஓகேவா, இதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஹீரோ. நான் டிராகன் ஆக்கூன் அப்புறம் இனாட்டா எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஒரு வழியா ஹீரோ வந்து மைக்கையை கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த சண்டையை நான் என்ன ஆனாலும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டே வராரு. அவன் மைக்கி வந்து ஹே டக்கிமிச்சி என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ டிராகன் வந்து சரி நம்ம ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் பேசியிருந்தோமே அதை சொல்லு மைக்கி அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து மைக்கி மொய்பியஸ் கூட இந்த சண்டையை நிறுத்திடு அப்படின்னு சொல்றாரு. எனது அப்படின்னு மைக்கி கேட்கும்போது இது எப்படி தெரியும்னா என்னால சொல்ல முடியாது, ஆனா டோமனுக்கும் மொய்பியஸுக்கும் சண்டை வரதுக்கு காரணமே வேற ஒரு ஆளு, இதெல்லாம் அவன் சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்கான், நீங்களாம் அவன் நினைச்ச மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல பாச்சின் வந்து நம்ம ஹீரோவை அடிச்சிடுறாரு. இன்னொரு வார்த்தை சொன்னா நான் உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அட்டாக் பண்றதுக்கு பிளான் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு இல்ல வேணாம் இந்த சண்டை வேணாம், இது வந்து ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாச்சின் வந்து பயங்கரமா அடிக்கிறாரு. எனது இதுல சண்டை போட்டா நம்ம தோத்துருவோமா, அப்போ என் ஃப்ரெண்டுக்காகவும் அந்த பொண்ணுக்காகவும் யாரு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. இதெல்லாம் பண்றது யாருன்னு உனக்கு தெரியலனா அப்புறம் ஏன் இங்க வர அப்படின்னு சொல்லி பாச்சின் பயங்கரமா அடிக்கிறாரு. அப்போ ஹீரோ வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அப்படின்னு சொல்லி வராரு. அப்போ மைக்கி வந்து டக்கிமிச்சி நீ சொல்ல வேண்டியது சொல்லிட்ட, ஆனா நாங்க கண்டிப்பா சண்டை போட போறோம், உனக்கு ஒண்ணுமே புரியல, நான் ஒரு தடவை டோமன் மொய்பேஸ் கூட சண்டை போட போகுது அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டேனா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து இதுல இருந்து நானும் பின்வாங்க போறது இல்ல, இப்போ டோமனுக்கும் மொய்பேஸ்க்கும் சண்டை வந்தா டோமன் கண்டிப்பா தோத்துரும், நீங்க 2 பேரும் எனக்கு இப்போதான் ஃப்ரெண்ட் ஆனீங்க, இது வந்து இப்படி முடிய எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாச்சின் வந்து என்னடா ஒலைட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அடிக்க போறாரு. அப்போ டிராகன் தடுக்கிறாரு. தடுத்துட்டு ஹே டக்குமிச்சு ஒரு வாட்டி பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டானா அவன் கண்டிப்பா பின்வாங்க மாட்டான், மைக்கி ஏன் நம்ம
இந்த சண்டையில கான்சென்ட்ரேட் பண்ணாம இன்னும் மொய்பேஸ் கேங்க பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மைக்கி வந்து, என்ன டிராகன் நீ டோமனுக்கு எதிரா போறியா அப்படின்னு கேக்குறாரு. நான் அப்படிதான் சொல்லியே அப்படின்னு இவர் சொல்லும் போது, நீ இப்போ சொன்னது பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முறைச்சிக்கிறாங்க. ஹீரோ பார்த்து பயப்படுறாரு. ஒருவேளை இதான் மைக்கிக்கும் டிராகனுக்கும் சண்டை வரும்னாங்களே அதுவா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல சாரிப்பா உங்க சண்டைக்கு நடுவில் வரதுக்கு மொய் பேசுது மொய் பேசாது எங்க பேர் எடுக்காம இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். யாருன்னு பார்த்தா இவன் தான் ஒசனாய் மொய்பேஸ் லீடர். இப்போ ஹீரோ வந்து இப்படி இருந்தவனா பிரசன்ட்ல அப்படி மாறிட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ பாச்சின் வந்து ஒசனாயை பார்த்த உடனே அடிக்க போறாரு. ஆனா ஒசனாய் வந்து பாச்சினை ஒரே கூத்துல படுக்க வச்சிடறான். பாத்தியா நீ என்னை விட 2 வயசு சின்னவன்றத ப்ரூவ் பண்ணிட்ட, ஒரு அடிக்கே படுத்துட்ட, என்னடா டோமன் பேரு, பேசாம நீங்க பேரை மாத்திருங்களேன், மிடில் ஸ்கூல் குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். நீங்க சண்டையை தேடி வரணும்ன்ற அவசியமே இல்லை, அதனாலதான் சண்டை உங்களை தேடி வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவன் கேங்ல இருக்க எல்லாரையுமே கூட்டு வந்துட்டான். ஹீரோ வந்து ஐயோ நம்மள சரவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காரு. என்ன மைக்கி இதுக்கு பேர் தான் போர். அப்போ ஹீரோ வந்து ஐயோ இதான் நடக்கூடாதுன்னு நினைச்சனே, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. சரி ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டார் வார்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஷ்.